அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்று சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மண்டலம் 3 உதவி ஆளுநர் கலியவர், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் சிவசங்கர் செயலாளருடைய வெற்றி செல்வன் அவர்களையும், செயலாளருடைய அவர்களையும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிகழ்வாக சங்கத்தின் தலைவர் திரு சிவசங்கர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலையிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நெல் அருள் வேண்டி நிற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளே என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலை நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லாம் வளமும் பெற்று இனிந்தே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி தலைவரே. நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்கிற தலைவர்களை அன்புடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்கிய எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தின் சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலத்தின் 3 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் PHF கலிபெருமாள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் PHF வெற்றி செல்வன் அவர்களுக்கும், எங்கள் சங்கத்தின் பொருளாளர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களுக்கும் வரவேற்புகள் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். இன்று பயிற்சி அளிக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தாட்சி பயிற்சி அளிக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இன்று காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1002வது நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம் தலைவரா. நன்றி நன்றி. வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்துக் சங்கத்தின் தலைவர் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
தெளிவு குருவின் திருமேனி காதல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்சு எடுத்து ஆயிரத்து உங்களுக்கு ஏழு. மூன்று, ஆறு, வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி வருது. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி வருது. வணக்கம் ஐயா, வெற்றி வருது. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி வருது. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை இறங்கிக்கிறோம். கால் நல்லா இலக்கப்படுத்திக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மாற்றிக்கிறோம். down, up, down, up, down, up, down, up. அப்படியே வட்டமா பார்க்க சுத்தணும். 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட் எடுத்துக்கணும். 1, 2, 3, 4, 5. அப்படியே ரைட் லெக் மாதிரி டச் பண்றோம். 1, 2, 3, 4, 5. நன்றாக முடிச்சுக்கிடுங்க. நல்லா முடிச்சுக்கிடுங்க. அப்படியே நின்று விளக்கம் தரோம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா இடுப்பை வட்டமா சுத்துறோம். 1, 2, 3,
அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க. 1 2 3 நன்றாக மூச்சு விடுங்க. கைகள் நேரம் இருக்கிறோம். விரல்கள் நல்லா மடக்கி மணிக்கு நல்லா வட்டமா வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க. முழங்கைகள்லாம் மடக்கி வைக்கிறோம். தோல்றில் கை வச்சு நல்லா வட்டமா வச்சுக்கோங்க. முழங்கை 1 2 3 4 5 1 2 3 4 5 கை நல்லா எடுத்துக்கிட்டுங்க. நல்லா மூச்சு விடுங்க. கை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 ஆப்போசிட் வச்சுக்கோங்க. 1 2 3 லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 1 2 3 எடுத்து கை வச்சுக்கோங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் சைடு திரும்ப. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா தலைவரை வட்டமா சுத்துறோம். 1 2 3 ஆப்போசிட் வச்சுக்கோங்க. 1 2 3 நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து தாராசனம், முதலாசனம். நல்லா மேலே எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். காலகலமாக வச்சுக்கோங்க. சமகோணாசனம். இவ்வளோ அகலம் முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. மெதுவாக அப்படியே தலை கீழே கொண்டு வாங்க. கைகளை கீழே வச்சுக்கிறோம். நல்லா முட்டி 2 ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே கொண்டு வாங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தலை கீழே கொண்டு வரணும் அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. செய்ய முடியறவங்க அப்படியே கையில காய்கட்டாரி டச் பண்ணிட்டு பின்னாடி நமக்கு வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். நேரம் வந்துடும். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். இன்னும் காலக்கலம் வச்சுக்கிறோம். பரிசுத்தாசனம். பின்னாடி கை கொடுத்துக்கிறோம். ரைட் லெக் வந்து நேரம் வச்சு பாதத்தை நம்ம எங்க பார்க்குறோமோ அந்த நேரத்தை எடுத்து வச்சுக்கணும். மெதுவாக அப்படி மூச்சு விட்டுட்டே கீழே போகிறோம். முழங்கால் மதிக்காம கீழே கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரணும். கைகளை அப்படியே மேலே விட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். மூச்சு விட்டே மேலே வரணும்.
நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் நேரம் திருப்பி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விட்டுட்டே திருப்பாங்க. நல்லா எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. 2 கால் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கை கோர்த்துட்டு நல்லா மூச்சு 3, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கைகளை கொண்டு வந்துருங்க. மூச்சு விட்டு மேலே நன்றாக மூச்சு விட்டுடுங்க. ஆழ்ந்து மூச்சு விட்டுடும். அப்படியே அமர்ந்து வைக்கின்றோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைட் அப்படியே கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் லெக் மேலே வச்சுக்கோங்க. அர்த்த பத்மாசனம். சின்மத்தில் வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நம்ம தாடாசனம், சமகோணாசனம், சொட்டாசனம் செய்யறதுனால நம்ம கால்கள் வந்து நல்லா இறுக்கமடையும். உச்சி முதல் பாதம் வரை நல்ல தோட்டம் போகும். நம்ம இன்னைக்கு தாய்ச்சி பயிற்சி செய்ய போறோம். அந்த பயிற்சி செய்யறதுக்கு வந்து உடல் நல்லா இறக்கப்படுத்தப்பட்டு நல்லா பயிற்சி செய்யறதுக்கு தசைகள் வந்து இணக்கமாகும். அடுத்து நம்ம மூச்சு பயிற்சி செய்யறோம். ரைட் ஹேண்டு பேரோடு வச்சுக்கோங்க. கபாலபதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு விட்டுருங்க. அடுத்து மோதிரம் வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 நிமிஷம் மட்டும் வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு மெதுவாக வர வேண்டும். மீண்டும் ஆழ்ந்து மூச்சு விட்டு மெதுவாக விடணும். சஸ்திரியா நல்லா மூச்சு உள்ள எடுத்து விடணும். 1, 2,
மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10, 11, 12, 13, 14, 15. போதும். நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கணும். மோதிரம் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போய் 2 வெளிச்சம் மட்டும் வச்சு ஆழ்ந்து முடிச்சுக்கணும். மீண்டும் நல்லா முடிச்சுக்கணும். அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம். அதுக்கு முன்னாடி நம்ம மூச்சு நல்லா 2 மூக்குலையும் போகணும். இப்படி விரல வச்சு பார்த்துக்கணும். இப்போ ஒரு நாடியில இடது நாடியில கொஞ்சம் மூச்சு கம்மியா போற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நான் வலது நாடியில நல்லா மூச்சு எடுத்து மூச்சு உள்ள நிறுத்தி கொஞ்சம் அப்படியே வச்சிருந்து அப்படியே இடது நாடியில மூச்சு விடும். அதே மாதிரி நீங்களும் எந்த மூக்குல மூச்சு கம்மியா போதோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல நல்லா மூச்சு எடுத்து எந்த மூக்குல மூச்சு போகணும் அந்த சைடு வந்து மெதுவா இருக்கும். ஒரு 2-3 முறை செஞ்சீங்கன்னா அந்த நாடி வந்து ஓப்பன் ஆகும். சரி பாருங்க. எந்த மூக்குலையும் நல்லா மூச்சு போச்சுன்னா நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறதுக்கு நம்ம தயாராகிட்டோம்னு அர்த்தம். நாடி சுத்தி பிராணாயாமம் நம்ம செய்யலாம்.
ஓய்வு. சின்மத்திரை 2 இடைவெளி வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே உள்ளங்கை ஆகாயத்து பக்கமாக வச்சு நேராக அமர்ந்து அப்படியே மூச்சு காற்று மேலேயே கவனம் வச்சு அமைதியா அப்படியே தியானம் பண்ணிக்கணும். நம்ம உடம்புக்குள்ள போற மூச்சு காற்றையே கவனிங்க. நீங்க மூச்சு இழுக்கவும் வேண்டாம், விடவும் வேண்டாம். இயல்பா நமக்குள்ள போற மூச்சை வந்து கவனிங்க. நன்றி. நல்லா மூச்சு விடுங்க. ஓய்வு. இது போன்று நம்ம ஆசனங்கள் கபாலபதி, பஸ்திரியா, நாடி சுத்தி தியானம் செஞ்சுட்டு நீங்க மூச்சை கவனிச்சுட்டு ஒரு 5 நிமிடம் இருக்கிறது வந்து நல்லா அந்த சுழிமுனையில சுவாசம் வந்து அமைதியா இருக்கு. உள்ள போறது தெரியாது, வெளியே வர்றதே தெரியாது. மூச்சு அடங்கி உள்ள அப்போ நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஆற்றலை தரும். எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றலை தரும். நல்ல மன உறுதி வரும். பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கி ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அப்படியே காதலிக்குவோம். அப்படியே சாந்தியாசனத்தை படுத்து ஓய்வு எடுத்து நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசனால சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம்.
காலை வணக்கம். இன்று நாம் ஒரிஜினல் கண்மை தயாரிப்பது எப்படின்னு பார்க்க போறோம். ஏன் ஒரிஜினல் தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கடையில வாங்குற எல்லா மையும் மையே இல்லைங்க. ஏதோ ஒரு குப்பை, ஏதோ ஒரு கருப்பான ஒரு பொருள், அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஏன் தெரியுமா? இப்ப நான் கண்மை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித் தர போறேன். அதை நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கம்பெனி தயாரிக்காது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்பெல்லாங்க ஒருத்தன் என்ன பண்றான், ஸ்வட்ஜ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றான், சொல்லி அதுல மெழுகு தடவி இருக்கான், வேக்ஸ். அது கண்ணுக்கும் கெடுதல், உடம்புக்கும் கெடுதல். இன்னொருத்த வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு அதுல கெமிக்கல் எல்லாம் கலந்து விட்டுருக்கான், அது உடம்புக்கு கெடுதலுங்க. அதனாலதான் எல்லா வியாதியும் வருது. இதுல வேற மேட் கினிஸ் அப்படின்னு லெட் எல்லாம் கலக்குறாங்க. லெட்டு உடம்புக்கு கெடுதலுங்க. இப்ப கடையில வைக்கிற எல்லா கண்மையும் வேக்ஸ், கெமிக்கல், லெட்டுன்னு போன்ற பல்வேறு கெமிக்கல்கள் உருவானதுங்க. அதனால வீட்லயே நம்ம எப்படி கண்மை தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு முறை தயாரிச்சா போதுங்க, ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க. சிம்பிளா இருக்குங்க. இப்படிதாங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் தயாரிச்சு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்றேன். ஒரு மண் விளக்கு, காட்டன் பருத்தி திரி, விளக்கு எண்ணெய், நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையுடைய சாறு, ஒரு மண் மூடி. மொத்தமா இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் விஷயம். மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதுல விளக்கெண்ணையும் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையுடைய சாறையும் ரெண்டையும் கலந்து உள்ள ஊத்தணும். நான் ஏன் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, பொன்னாங்கண்ணி கீரைன்னு விற்கிறாங்க இல்லைங்களா, பலதெல்லாம் ஹைபிரிட்டா இருக்கு. நீங்க கடையில போய் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த கீரையோட சாறு எடுக்கணும். ஒருவேளை நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கலன்னா நீங்க சாதாரண பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணுங்க, முடியலன்னா கிடைக்கலன்னா. இது எவ்வளவு விகிதம்னா 2:1. அதாவது 100 ml விளக்கெண்ணெய் எடுத்தா 50 ml நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையுடைய சாறு இருக்கணும். விளக்கெண்ணெய் 2 மடங்கு, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை 1 மடங்கு. இதை கலக்கி அந்த மண் விளக்குல ஊத்திட்டு, காட்டன் பருத்தி துணிதான் இருக்கணும், அதுல செய்யப்பட்ட திரியா இருக்கணும். திரியை வந்து பத்த வச்சிடணும். பத்த வச்சுட்டு அந்த ஜோதி தீபம் எரியுது இல்லைங்களா, அதுல இருந்து 3 இன்ச்சு மேல ஒரு மண் மூடிய கவுத்து வைக்கணும். அந்த இடத்துல நிக்காது இல்லையா, அவன் பக்கத்துல வாட்டில நம்ம என்ன பண்ணலாம், கல்லு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து நம்ம செட் பண்ணி வைக்கணும். அதாவது ஜோதி எரியுது, அதுல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேல மூடி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணியாச்சுங்களா? இப்போ அந்த மூடி மேல இந்த விளக்கு எரியும் பொழுது வர புகை இருக்கு இல்லைங்களா, கருப்பா, அது படுது இல்லையா, அதுதான் கண்மை. இவருங்க கண்மை சாதாரண விஷயம் இல்லைங்க. விளக்கெண்ணெயில திரி போட்டு எரிச்சு வர அந்த கருப்பான புகைக்கு பேரு நேனோ பார்ட்டிகல்ஸ். 1/10⁻⁻9 போட்டீங்கன்னா இதுக்கு பேரு நேனோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நம்ம தாத்தா பாட்டி தங்க பஸ்பம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தங்க பஸ்பம்னா ஒரு துகளை ரொம்ப நுணுக்கமா ரொம்ப சின்னது பண்றது. நம்ம தங்க பஸ்பம்னு சொல்லும் பொழுது எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. இப்போ நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல இப்ப எல்லாமே நேனோ வந்துருச்சு. நேனோன்னாவே தங்க பஸ்பங்க. அப்போ கண்மைங்கிறது தங்க பஸ்பம் டெக்னிக் தான். கார்பன் பஸ்பம், இது கார்பனை நேனோ டெக்னாலஜில உருவாக்குறதாங்க கண்மை. அப்போ அதை ஒட்டிக்கும் இல்லைங்களா, அந்த ஒட்டனா எடுக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறதுனால அந்த மண் மூடி உள்பக்கம் இருக்கு இல்லைங்களா, அங்கே விளக்கெண்ணையும் பொன்னாங்கண்ணி கீரை சாறையும் லேசா தடவிட்டு கவுத்து வச்சிங்கன்னா அது ஒட்டுனதுக்கு அப்புறமா எடுத்து சுரண்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். விஷயம் இவ்வளவுதாங்க. மண் விளக்க பத்த வைக்கிறீங்க, 3 இன்ச்சு மேல மூடியை கவுத்து வைக்கிறீங்க, அதுல விளக்கெண்ணையும் பொன்னாங்கண்ணி சாறையும் கலந்து தேய்க்கிறீங்க, விளக்கு எரிய விடுறீங்க, எங்காவது வீட்டுல உரமா வச்சிருங்க. மொத்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த கருப்பா படிஞ்சது இல்லைங்களா, அதை எடுத்து நீங்க கண்மை வைங்க. இதுதாங்க ஒரிஜினல் கண்மை. இது நாம வந்து தயாரிச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இயற்கையா சிம்பிளா இந்த மாதிரி தயாரிச்சிட்டீங்கன்னா கண்ணில் உள்ள அழுக்கை எல்லாம் அந்த கண்மை உரியுதுங்க. இன்னொன்னு கண்ணு அழகா இருக்குது. 3வது, அந்த கண்மை ஒரிஜினல் கண்மை தலைவனா பாசிட்டிவ்னஸ் இருக்கும், நேர்மறை சிந்தனைகள் இருக்கும், நெகட்டிவ் எல்லாம் இருக்காது. இன்னொன்னு, நம்மள யாரும் வசியம் பண்ண முடியாது. ஹிப்னாட்டிசம், மிஸ்மரிசம் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த பில்லி, ஏவல், வௌவால் அப்படிலாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இது பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல கிராமத்துல இல்லைங்க, முகத்துல எல்லாம் இதை பூசிட்டு டான்ஸ் ஆடுவாங்க, கரிமூஞ்சி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த மையத்தாங்க பூசியிருப்பாங்க, திருஷ்டிக்காக வைப்பாங்க குழந்தைகளுக்கு. அது வச்சாவே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நெகட்டிவ்லாம் இருக்காது.
அதுக்கப்புறமா ஒரு பாதுகாப்பு. அதுக்கப்புறமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணு நோய்கள், கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் குணப்படுத்துதுங்க. ஏன்னா கழிவுகளை நீக்குது இல்லையா, கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் குணப்படுத்துது. எனவே இனிமேல் தயவு செய்து நம்ம என்ன பண்ணணும்னா, இனிமேல் வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வீட்லயும் கடையில தன்மை வாங்கவே கூடாது, நாமளா தயாரிச்சு பயன்படுத்தணும். இந்த மாதிரி உண்மையிலுங்க நம்ம தாத்தா பாட்டியும் அந்த காலத்துல எல்லாமே தானா சொந்தமா தயாரிச்சு பயன்படுத்தினாங்க. செலவு மிச்சங்க, சுயசார்பு வாழ்க்கை. இப்ப எல்லாத்துக்கும் வெளியே பொருள் வாங்குறோமா, பணமும் செலவு, அந்த பொருள் நல்லாவும் இல்லை, நாமளும் நல்லா இல்லை. எனவே மீண்டும் அனைவரும் சுயசார்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். ஏன்னா இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி கெட்டு போயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை எப்படி ஒழுங்கு பண்றதுங்கிறதையும் கண்டுபிடிச்சு ஒழுங்கு பண்ற வேலையை செஞ்சுட்டோம்னா என்னாகும், அந்த கெட்ட பொருள் வியாபாரம் நடக்காது. எனவே நீங்க ஒரு சுயமா ஒரு வருமானம் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரிஜினல் தன்மை நான் சொல்ற மாதிரி தயாரிச்சு அதை வச்சுட்டு நீங்க வாட்ஸ்அப்ல விளம்பரம் போடலாம், ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். தன்மை இப்படிதான் தயாரிக்கணும் அப்படின்னு நீங்க இந்த ஓப்பனாவே சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுக்கறதுனால எல்லா வீட்லயும் தயாரிப்பாங்க. யாருக்கு முடியலையோ உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்ப என்னாச்சு, இந்த கெட்ட கண்மை, கெமிக்கல் உள்ள கண்மை எல்லாம் ஊர்ல வியாபாரத்தை நம்ம நிறுத்திடலாம். சொந்தமா நம்ம ஒரு வித்தை கத்துக்கிட்டோம், அது ஆரோக்கியம் கூட, இது சேஃபானது, பாதுகாப்பானது, இது மூலமா வருமானமும் வருது, ஊர் மக்களுக்கு நல்லதும் பண்றோம். இனிமேல் அப்படிதாங்க பண்ணணும். இனிமேல் நம்மளால யாரும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, ஏதோ ஒரு பொருளை தயாரிச்சு மக்களுக்கு சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணும்போது தில்லா சொல்லி சேல்ஸ் பண்ணணும். நான் இப்படிதான் தயாரிக்கிறேன், இந்த இந்த வியாபார ரகசியமெல்லாம் வச்சிடக்கூடாது. இப்படி வியாபார ரகசியம் வச்சுதாங்க நம்ம எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்காம நமக்கு ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனவே கண்மை இனிமேல் எல்லாரும் வீட்டுல தயாரிங்க, ஒரிஜினல் கண்மை பயன்படுத்துங்க. அழகாவும் இருப்பீங்க, பாசிட்டிவாவும் இருப்பீங்க, கண்ணு கெட்டு போகாம இருக்கும், நல்லது நடக்கும், நேனோ டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எனவே நாமும் இனி நம்ம வரும் தலைமுறையும் ஒரிஜினல் தன்மையை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அந்த கண்மையை தயாரிப்பது பற்றி அற்புதமான விளக்கம் கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இல பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து தாய்ச்சி பயிற்சிகளை சிறப்பாக அழைத்து வரும் பாரதி திவ்ய அம்மையார் அவர்கள் அதனுடைய அடுத்த கட்ட பயிற்சிகளையும் நமக்கு இன்னைக்கு சிறப்பாக கொடுக்க இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் தாய்ச்சி பயிற்சி அளிக்க பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கர அன்பர்கள் அனைவருக்கும் 1000வது நாளை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கும் காலை சக்கர குழுவில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடன் நானும் இன்றைய நாளில் பயணம் செய்வதை நான் ரொம்ப மகிழ்ச்சியா நான் உணர்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1000வது நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. வருங்காலத்துல மகிழ்ச்சியா வாழ்வதற்கு வழிகள் என்னென்ன, மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான வழிகள் என்னன்ட்டு யாராவது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நம்முடைய காலை சக்கரம் அப்படிங்கிற நிகழ்வு ஜூம் மீட்டிங் வாயிலாக நம்ம எல்லாரும் பயனடைஞ்சிருக்கோம். இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல கூகுள்லயே இடம்பெறும். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்ச்சி பயிற்சி. தாய் என்றால் நம்முடைய உடல், தி என்றால் பிராணன். இந்த பிராணன் தான் நம்மளுடைய உடலையும் உயிரையும் இயக்குது. இந்த பிராண சக்தியை நம்ம உடம்பு முழுக்க எந்த இடத்துலயும் ஒரு தங்கு தடை இல்லாம ஒரே சீராக நம்ம பரவ செய்தோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். அதற்கான பயிற்சி தான் இந்த தாய்ச்சி. இந்த பயிற்சி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்முடைய சிவதாண்டவத்திலிருந்து தான் எடுத்திருக்கு. குறிப்பா சிதம்பரம் தில்லை நடராஜருடைய சிவதாண்டவத்திலிருந்து தான் எடுத்திருக்கு. தாய்ச்சி ஆராய்ச்சி புத்தகத்திலையும் கொடுத்திருக்காங்க.
இருக்காங்க. இங்கிருந்து சீனா சென்ற சித்தர்கள் இங்க வந்து அங்க அந்த நாட்டு மக்களுக்கு வந்து கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நாட்டு தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாடிஃபிகேஷன். இந்த பயிற்சி நம்ம செய்யறதுனால உடம்புல வந்து பல்வேறு நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு தள்ளாடுற வயசுல ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டாலே நடக்கும்போது தள்ளாடுற மாதிரியும் ஒரு மயக்கம் வர மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்க இந்த பயிற்சியை பண்ணும்போது நல்லா ரத்த ஓட்டம் வந்து உடம்பு முழுக்க ஒரே சீராக போகுது. அது இல்லாம தசைகளோட வலிமையை வந்து அதிகப்படுத்துது. அதனால அவங்களுக்கு வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகுது. நடக்கும்போது ஒரு சமநிலை அவங்களுக்கு கிடைக்குது. தள்ளாடுற அந்த வயது நிலையில கூட அவங்க நல்லா ஸ்டெடியா நடக்க முடியும். அதே போல மன சோர்வையும் மன அழுத்தத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல கேடயமாக இந்த தாய்ச்சி பயிற்சி அமையுது. இதை வந்து நம்ம சண்டை கலையாகவும் எடுத்துக்கலாம், தற்காப்பு கலையாகவும் எடுத்துக்கலாம். இது ஒலிம்பிக்லயும் இதை வந்து வச்சிருக்காங்க. தாய்ச்சி கலையை வந்து ஒரு சண்டை கலையா வச்சு இது வந்து அல்டிமேட் பாக்ஸிங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது இல்லாம ஒரு மூவிங் மெடிடேஷன், அழகான ஒரு நடன அசைவுகளோடு கூடிய மூச்சு பயிற்சியும் இதுல வந்துடும், மெடிடேஷனும் வந்துடும். அதனாலதான் மூவிங் மெடிடேஷன் சொல்றாங்க. இதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரும்போது முக்கியமா மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடும். 80-90% நோய்கள் மன அழுத்தத்தினாலதான் வருதுன்னு ஆய்வுல கண்டுபிடிச்சு. எல்லா விதமான நோய்களிலிருந்து நம்ம அழகா எளிமையான உடல் அசைவுகள் மூலமா நம்ம விடுபட முடியும். அந்த பயிற்சி நம்ம வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சில வார்ம் பயிற்சிகள் போயிடலாம். நேரம் நின்றுக்கங்க எல்லாரும் இருந்துச்சு. கைகளை கோர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே கழுத்தை வந்து ரைட் லெஃப்ட் வந்து அழகா மெதுவா ரொட்டேட் பண்ணும். இந்த பயிற்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மெதுவாக நம்ம செய்யணுமோ அவ்வளவு மெதுவாக மூச்சு காத்த ஆழமா போய் வரும். அவ்வளவு மெதுவாக மூச்சு உள்ளேயும் எடுத்துக்க முடியும், வெளியும் மெதுவாக விட முடியும். அந்த மூச்சு அவசர அவசரமா போறதுனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நுரையீரல 300 மில்லியன் காற்று பைகள் இருக்கு. அந்த 300 மில்லியன் காற்று பைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் முழுமையா கிடைக்கிறது இல்லை. அடிநாதம் வரைக்கும் நமக்கு வந்து சுவாசம் வந்து போறது இல்லை. அது இல்லாம முழுமையா கார்பன் டை ஆக்சைடும் வெளியே வர்றதில்லை. நல்லா அவசர அவசரமா மூச்சு இழுத்து வெளியிடுறதுனால இப்போ நிறைய உயிர்கள் பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு 3 தடவை வெளியிடுறது ஆமை. அதெல்லாம் 300-500 வருடங்கள் வாழ்ந்த அபாரமான ஞாபக சக்தி. அந்த மாதிரி ஒரு பொறுமை அதெல்லாம் வந்து நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நல்லா ஆழமா மூச்சை உள்ள இருக்கணும், மெதுவா மூச்சை வெளியே விடணும். இந்த பயிற்சி மூலமாக அந்த ஒரு நிதானமாக மூச்சு இருக்கிறதும் நிதானமாக மூச்சு வெளிவருவதும் முழுமையா நமக்கு கிடைக்கும். அதன் மூலமா எனர்ஜி வந்து நமக்கு உள்ள வந்து சேமிக்கப்படும். முதலையெல்லாம் பாத்தீங்கன்னா அது உடம்பு சரியில்லை, முதலையும் அதிக நாட்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ற ஒரு பிராணிதான். அப்போ அதுக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லைன்னா அது எனர்ஜி வந்து சேமிச்சு வச்சிருக்கும். அந்த வாழை வந்து உடம்ப அடிக்கிறதுனால, தண்ணியில அடிக்கிறதுனால அந்த எனர்ஜி மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து அது உடம்பு சரியில்லைன்னா தன்னைத்தானே சரி பண்ணும். தாய்ச்சி பயிற்சியும் தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு சுய சிகிச்சை மருத்துவம் தான். யோகா பயிற்சி போலவே இன்னும் நிறைய அற்புதமான பலன்களை நமக்கு பயிற்சி. அதனால ரொம்ப மெதுவா செய்யும். இந்த பயிற்சி செய்யும்போது ரொம்ப பொறுமையா மெதுவா செய்யணும். இந்த பயிற்சி செய்ய செய்ய நமக்கு வந்து நீண்ட சுவாசம் கிடைக்கும். எந்த விஷயத்தையும் நல்லா ஆழமா முன்கூட்டியே யோசிச்சு நல்லா விழிப்புணர்வோட அந்த தருணத்துல நம்ம கரெக்டா நம்ம நல்லா திறம்பட செய்து முடிக்க முடியும். நோய்கள் வராமையும் தடுக்க முடியும். மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் இருக்க முடியும். நல்லா நேரம் நிற்கிறோம். 1 feet கேப் வச்சுக்கணும். இப்போ வந்து தலையை வந்து நேரா வச்சுட்டு அப்படியே மெதுவாக வலது பக்கமா திருப்பி எவ்வளவு ஸ்லோவா திருப்ப முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா கண்ணை முடிச்சுட்டு கண்ணை நல்லா திறந்து பார்த்துங்க. மெதுவா வலது பக்கமா திருப்பி முகத்தில் நல்ல ஒரு சிரிப்போட ஒரு சிரித்த முகம் வைக்கலாம். இந்த நாக்கம் அடிச்சு மேல என்ன வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்ம் வந்து உடம்புல மேக்சிமம் டச் ஆகாம பார்த்துக்கலாம். வலது பக்கமா தலையை வச்சுட்டோம். வலது இருந்து
எவ்வளவு மெதுவா வலது பக்கமா போனோமோ அவ்வளவு மெதுவாக நேரா வரும். அப்படியே ஸ்லோவா இடது பக்கமா போறோம். இடது பக்கமா இருந்து அப்படியே தலையை நேரா கொண்டு அடுத்ததாக நாம் செய்ய இருப்பது 2 கையும் இப்படி போட்டுக்கணும். 2 கை விரலையும் ஒன்னோட ஒண்ணா இல்ல நல்லா ஃபில் பண்ணிட்டு நல்லா இப்படி போட்டுக்கோங்க. ஒரு கை வந்து முகத்துக்கு நேரம் அப்படி முன்னாடி இருக்கிற மாதிரியும் நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். ஒரு கை மேல ஒரு கை நல்லா ரொட்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இதை நம்ம வந்து இது ரொம்ப மெதுவா செய்யணும் இல்ல, ஒரு வார்ம் அப் பயிற்சி தான். கை அசைவு வந்து நல்லா அப்படி மேலே கீழே மணிக்கட்டு நல்லா மடங்கி நிமிரணும். நேரம் நின்றுக்கணும். நாக்க படிச்சு மேல இடத்துல வச்சுக்கணும். ஆர்ம் ஃபிட் வந்து உடம்புல டச் ஆகாம வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேல இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பந்து 2 கைகள் உள்ளதை நடுவால ஒரு பந்து இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே வலது கை வந்து மேலே மெதுவா ஸ்லோவா பண்ணணும். ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க. ஸ்லோவா மூச்சு இழுத்துட்டே கைகளை வந்து நம்முடைய தலைப்பகுதிக்கு மேல நெற்றி பகுதிக்கு மேல அப்படியே மேல தூக்குறோம். அப்படியே தலையும் மெதுவா அப்படியே அண்ணாந்து போறோம். கை வந்து உள்ளங்கை வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த கை மேல போக ஆரம்பிச்சோடனே இந்த கை வந்து ஸ்லோவா கீழே இருக்கிற கைய உள்ளங்கை வந்து கீழ் பக்கம் தரைய பார்த்த மாதிரி வச்சு தலையை நல்லா அண்ணாந்து பாக்குறோம். இப்போ எக்ஸேல் பண்ணிட்டு கையை வந்து கீழே கொண்டு வரும். இந்த கீழே இருக்கிற கையை இப்படி புரிவிக்கிறோம். உள்ளங்கை வந்து மேல பார்த்த மாதிரி. மறுபடியும் நார்மல் கொண்டு வந்துடும். இதே போல இப்படி கைகளை மாத்திக்கிறோம். இப்போ வலது கை கீழே போயிடும், இடது கை மேல மூச்சு இழுத்துட்டே இடது கையை மேல கொண்டு போறோம். இடது கை மேல போக தலையையும் அப்படியே மேல பண்ணுங்க. மெதுவா மூச்சு இடுங்க. மூச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். மெதுவா மூச்சு இடது கையை வந்து மேல கொண்டு போங்க. இடது கை பார்த்துட்டே தலையை மேல தலைக்கு மேல கொஞ்சம் ஒரு அடி கழுவி வச்சுக்கிறோம். அதனால எவ்வளவு இயல்பா கையை மேல தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்கிக்கோங்க. அப்படியே வலது கையை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மேல பாக்குறோம்.
மூச்சு விட்டுட்டு மெதுவா கையை கீழே பண்ணு. மூச்சை ஒரே சீராக வெளியே விட்டுட்டு கையை வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு கீழே இருக்கிற கைய மேல பார்த்த மாதிரி வச்சு தலையும் நேரா கொண்டு மூச்சு விட்டுக்கிட்டே வரும். ஸ்லோவா பண்ணுவோம். அப்படியே கைகளை மாத்துறோம். இதுவும் மாத்துறதுக்கு ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க. வலது கையும் மூச்சு விட்டுட்டு மேல கொண்டு வாங்க. தலையும் அப்படியே மெதுவா மேல ரைஸ் பண்ணுங்க. கழுத்தை மெதுவா ரைஸ் பண்ணுங்க. கீழே இருக்கிற கையை அப்படியே மேல அப்படியே மேல கீழே மூச்சு விட்டுட்டே வலது கையை மேல தூக்கிட்டோம். இப்போ வலது கை வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. இடது கை வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கு. தரையை நோக்கிட்டு தலையை நல்லா கழுத்து அண்ணாந்து பாக்குறோம். Breathe out. இடது கையும் மெதுவா திருப்போம். நோக்கி திருப்புறோம். மேல இருக்கிற கையும் பிரீத் அவுட் பண்ணிட்டே கீழ் நோக்கி கொண்டு வரோம். தலையும் நேரா கொண்டு வரோம். கீழே கொண்டு வர தலையும் நேரா கொண்டு பிரீத் அவுட் பண்ணிட்டு இதை நாம செய்யணும். இதே கைகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வலது கை கீழே போயிடுச்சு. இடது கை மேல கொண்டு வந்துட்டோம். பிரீதிங். இடது கை வந்து மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு போறோம். கழுத்தை மேல அப்படியே தூக்கிட்டோம். இயல்பா உங்களுடைய கையை அவ்வளவு தூரம் பண்ணிதான் தூக்க முடியுமோ மேல தூக்கிட்டீங்க. உள்ளங்கை வந்து வெளிப்பக்கமா இருக்கணும். இந்த கை மேல தூக்க கீழே இருக்கிற கையும் கீழே பார்த்த மாதிரி தூக்கிட்டீங்க. பிரீத்திங் பண்ணிட்டே கைகளை மேல breathe out. மூச்சு வெளியே விட்டுட்டே கைகளை கீழ் பக்கமா திருப்பி மெதுவா கொண்டு வரோம். கீழே இருக்கிற கையும் அப்படியே மெதுவா ரொட்டேட் பண்ணிட்டே மெதுவா கொண்டு வரோம். மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவா கொண்டு வாங்க. ஸ்லோவா வெளியே விடுங்க. மயிலிருந்து கூட அப்படியே இருக்காது. ஸ்லோவா வெளியிடுறது நமக்கே தெரியுது. அந்த அளவுக்கு மெதுவா மூச்சை வெளியே ரிலாக்ஸ். அடுத்துதான் உங்களுடைய வலது கை வந்து இடது கையால பிடிச்சுக்கோங்க. வலது கை மணிக்கட்டை இடது கையால பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய கழுத்து தாடை பகுதிய நல்லா அந்த நெஞ்சுக்குழியில சீரட்ட மாதிரி புரிஞ்சுக்கும். இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே வலது பக்கமா கழுத்தை கொண்டு இருக்கும். இந்த கழுத்து பகுதியோட இந்த தோள்பட்டை பகுதியோட அந்த கழுத்து பகுதி ஒட்டி இருக்கணும். மூச்சு இழுத்துக்கிட்டே மெதுவா கொண்டு போங்க. வலது பக்கமா தலைக்கு ஒட்டி வச்சுக்கிறோம் தோள்பட்டை பகுதியோட. இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே ஸ்லோவா மறுபடியும் பழைய நிலைக்கு கழுத்து பகுதி கொண்டு வாங்க. மெதுவா தலையை நேரா கொண்டு வந்துருங்க. நேரா கொண்டு வந்து மறுபடியும் கழுத்தை கீழே கொண்டு போங்க. ஸ்லோவா கீழே கொண்டு போங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே வலது பக்கமா கழுத்தை மெதுவா கொண்டு போங்க. ரொம்ப ஸ்லோவா கொண்டு போங்க. மூச்சு ஒரே சீராக இருக்கணும். அப்படியே வலது பக்கமா ஒட்டி வச்சுக்கோங்க.
மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே உங்களுடைய காலை பகுதி கழுத்து பகுதியோடு கொண்டுன மாதிரி மெதுவா ஸ்லோவா கொண்டு வந்து அப்படியே கழுத்தை நேரா கொண்டு. இந்த பயிற்சிகள் எல்லாமே மன அழுத்தத்தை போகக்கூடிய பயிற்சிகள் தான். நல்லா பேசும் இந்த பயிற்சி நீங்க செஞ்சு ஸ்லோவா பண்ணும்போது மூச்சு பயிற்சியோடு இதை செய்யும்போது நல்லா உடம்பு நல்லா பேசும். உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் கழிவுகள் எல்லாமே வெளியேறும், நச்சுத்தன்மை எல்லாம் வெளியே வந்துடும். அடுத்து உங்களுடைய இடது கையை வந்து இந்த மணிக்கட்டு பகுதியில வலது கையால பிடிச்சுக்கோங்க. இப்படி சும்மா அப்படியே வயிற்று மேல வச்சுக்கோங்க. உங்களுடைய தாடையும் கீழே கொண்டு வந்துடணும், கழுத்து பகுதி கீழே வச்சுக்கணும். ப்ரீத்திங் பண்ணிட்டே மூச்சு விட்டுட்டே இடது பக்கமா கழுத்து கொண்டு வாங்க, ஸ்லோவா கொண்டு வாங்க. மூச்சு விட்டுட்டே வரணும், மூச்சு இழுக்கணும். உடல் அசைவுல கவனம் இருக்கணும், அசைவும் நடக்கணும். நல்லா கொண்டு வந்துருங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், கழுத்து பகுதி நல்லா இப்படி ஸ்ட்ரெச் ஆகணும். மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே கழுத்து பகுதிய சாதாரண நிலை கொண்டு வந்துடும், கொலைநிலை கொண்டு வந்துடும். மூச்சு விட்டுக்கிட்டே கொலைநிலை கொண்டு வாங்க ஸ்லோவா. மூச்சு எழுதுறோம். கழுத்தை நல்லா அந்த நெஞ்சு பகுதியோட ஒட்டியவாறு வச்சு தோள்பட்டை பகுதிக்கு மெதுவா கொண்டு வாங்க. ஸ்லோவா கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். கழுத்து பகுதிக்கும் நல்ல ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். மன அழுத்தம் முற்றிலுமா ரிலீஃப் ஆகும். நல்லா இப்படி கொண்டு வாங்க, நல்லா தோள்பட்டைய இந்த பகுதி நல்லா பார்க்குற மாதிரி நல்லா கொண்டு வாங்க. மூச்சு விட்டுக்கிட்டே கொண்டு வந்துட்டோம். அடுத்து மூச்சு விட்டுக்கிட்டே கீழே கொண்டு உடம்ப தளர்வா வச்சுக்கோங்க. அப்படியே கழுத்தை நேரா கொண்டு வரும். அடுத்த நம்ம செய்யக்கூடிய பயிற்சி வந்து வில்லு அம்பையும் விடக்கூடிய பயிற்சி ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்ம செய்யறோம். நல்ல மூச்சோட நம்ம கொடுக்குறோம். வந்து சாதாரணமா நினைக்கிறோம். கை ரெண்டையும் இப்படி நெஞ்சுக்கு நேரம் நெஞ்சு கொண்டு நேரம் ஓகேவாறு போயிடுச்சு. இப்போ இடது பக்கமா ஸ்லோவா இப்படி கை பண்ணிடுவாங்க. ரெண்டு கையும் சேர்த்தா அப்படி கொண்டு வாங்க. இடது பக்கமா நம்ம நேரா நிற்கணும். காலை வந்து கொஞ்சம் அகட்டிக்கூட வச்சுக்கலாம். இடது பக்கமா தண்ணி பிடிக்கும் ஸ்லோவா கொடுக்கும். அப்படி கைகள் வந்து அந்த கை நம்ம கண்கள் அந்த கையில பார்த்த மாதிரி இருக்கணும். இடது கையை இடது பக்கமா நிற்கிறோம். வலது கையை அங்கிருந்து கைகளை தடவியவாறு இப்படி பண்ணுவாங்க. கைகளை தடவியால அப்படியே நெஞ்ச தடவியவாறு பண்ணுவாங்க. கொண்டு வந்து இடது கை விரல்களை வந்து நல்லா ஆடி முத்திரை வச்சு தம்பிகள் உள்ள வச்சு 4 விரல்கள் அப்படியே முஷ்டி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்படியே வலது கையும் அதே மாதிரி வச்சுக்கீங்களா? இப்ப இயல்பா நிலைங்க, சும்மா சாதாரண உடம்பு நிமிஷம் இருக்குதுங்க. இப்போ இன்ஹேல் பண்ணிட்டு கை நல்லா இருக்கும், அம்பு விடுற மாதிரி இருக்கும். உடம்பு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றோம். இந்த கை நல்லா நீக்கிறோம். தலை வந்து இடது பக்கம் மட்டும் பார்த்துருக்கணும், அம்பு விடுற பக்கம் தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தலையை நல்லா திருப்பி பார்க்கணும். நல்லா இழுக்கிறோம். இன்ஹேல் பண்ணிட்டு கை நல்லா இழுக்கிறோம். அடுத்து எக்ஸேல் பண்ணுங்க. கையை யூஸ் பண்ணிக்கோங்க, 2 கைகளையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய மாதிரி உடம்பு சாதாரணமா சாதாரண நிலைக்கு. ஓகே, அடுத்து மறுபடியும் இன்ஹேல்
நல்லா இப்படி கையை வந்து கொஞ்சம் நெஞ்சு பகுதிக்கு சாதாரண நினைவு நெஞ்சு பகுதி கொண்டு வந்துடும். நடு நெஞ்சு பகுதிக்கு இங்கே நல்ல கை நல்ல பேக் சைட் கொண்டு வரோம். வலது கைய நல்ல கையில இழுக்கிறோம். கை நல்லா பார்க்கணும். நெஞ்சு பகுதி நல்லா முன்னாடி எக்ஸ்பேண்ட் ஆகணும். நெஞ்சு பகுதி முன்னாடி வரணும். உடம்பு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். தலையை திருப்பி பாருங்க. உடம்பு யூஸ் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி கையை கொண்டு போயிருங்க. இப்படி அங்கிருந்து நேரா கொண்டு நேரா கொண்டதுலயும் கை கீழே கொண்டு கை இப்படி இந்த வலி இருந்தது அப்படின்னு அந்த இடத்துல வலிக்கும் சில பேருக்கு, அது வந்து சரி. இப்போ கை ரெடி முன்னாடி நிற்கிறோம். அப்படியே வலது பக்கமா கை கொண்டு போறோம். மெதுவா கொண்டு போங்க. அங்கிருந்து வலது கை நீட்டி இருக்கணும். இடது கையால வலது கையை தலைவிட்டே இப்படி கொண்டு வரோம். இப்படியே நெஞ்சு பகுதியும் தடவுறோம். தலை வந்து வலது கை பார்த்த மாதிரி திருப்பி இருக்கணும். இப்போ ரெண்டு கைக்கும் இந்த மாதிரி இடது கையில முஷ்டி முத்திரை, வலது கையிலையும் முஷ்டி முத்திரை வச்சுக்கிறோம். உடம்பு நல்லா சாதாரணமா வைங்க. இப்போ மூச்சு இழுக்கும்போது சாதாரணமா வைக்கும்போது இடது கை வந்து நடுப்பகுதி இருக்கணும். நெஞ்சோட நடுப்பகுதியில் இருக்கணும். இப்போ மூச்சு இழுக்கிறோம். மூச்சு இழுக்கும்போது இடது கை வந்து மூவிங் ஆகும். இடது பக்கமா நல்லா இந்த எல்போ எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்க முடியுமோ மூவிங் ஆயிக்கணும். நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நெஞ்சு பகுதி நல்லா முன்னாடி வந்துருக்கணும். கையை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தலையை நல்லா திருப்பி பாருங்க. எக்ஸேல். மூச்சு விட்டுக்கணும். உடம்பு தளர்த்திக்கணும். மூச்சு விடும்போது கை வந்து நெஞ்சோட நடுப்பகுதிக்கு வந்துடணும். உடம்பு நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்ஹேல் பண்ணுங்க. மூச்சுடுங்க. நல்லா கை இப்படி முன்னாடி இந்த எல்போ நல்லா பின்னாடி, இடது கை நல்லா பின்னாடி, தலை திருப்பி பாருங்க. எக்ஸேல். இப்படி கையை வச்சுக்கிறோம். அப்படி இந்த கைய வலது கையை ஒட்டி வச்சு அப்படியே நேரா கொண்டு வரும். கொண்டு வந்து ரிலாக்ஸ் கைகள் நல்லபடி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பயிற்சி எல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த பயிற்சியிலேயே நம்முடைய கவனம் வில்ல அம்பு விடும்போது வேற எங்காவது கவனிச்சுக்கிறது இருக்குங்களா? நல்லா குறிப்பாத்து விடுவோம் இல்லைங்களா? ஒரு பொருளை அச்சீவ் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி கவனச்சிதறல் என்பதே இருக்காது. இந்த மாதிரி நம்ம வில்ல அம்பு இல்லைனாலும் கற்பனை பண்ணிட்டு ஒரு முகத்துல ஒரு வெற்றி புன்னகை, ஒரு வீர புன்னகையோட அந்த மாதிரி செய்யற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்ம செய்யும்போது இந்த மன அழுத்தங்கிறது இல்லாம போயிடும். கவனிச்சுதலும் இருக்காது. எல்லாம் மூச்சு பயிற்சி நம்ம இதெல்லாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா காலை வந்து எந்த அளவுக்கு அகட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அகட்டி வச்சுக்கோங்க. இந்த உடம்பு அளவுக்கு அகட்டி வச்சுக்கோங்க. கை ரெண்டையும் போய் முன்னாடி செஞ்சுட்டு பழையபடிக்கு இடது பக்கமா ரெண்டு கையும் சேர்ந்தாப்படி நல்ல காலை அகட்டி வச்சுக்கோங்க. சேர்ந்தாப்படி கொண்டு போயிட்டு இடது கை வந்து இடது பக்கமா பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த கால் முட்டி வந்து அப்படியே இந்த கால் இப்படி நேரா வச்சிருப்போம். இப்ப சைட்ல இடது பக்கமா பார்த்த மாதிரி பாதத்தை திருப்பி அங்கிருந்து கையை இப்படி கொண்டு வரோம். இந்த காலை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். நம்ம இந்த வீராசனம் எல்லாம் செய்யும் நரசிம்மையா செய்திருப்பாங்க அந்த பொசிஷன். அந்த பொசிஷன் காலை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டோம். இங்கிருந்து இப்படி கையில அப்படியே தடவை மாதிரி இப்படி கொண்டு போங்க. நல்லா நடு நெஞ்சு பகுதி கை கொண்டு வந்துடும். வலது கைய இடது கையிலையும் ஆடி முத்திர, வலது கையிலையும் ஆடி முத்திர. இது நல்லா பாக்குறோம். பார்த்துட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா உடம்ப நல்லா தளர வச்சுக்கணும். தளர வச்சுட்டு மூச்சு இழுக்கிறோம். மூச்சு இழுக்கும்போது இந்த கை வந்து நல்லா பேக் சைடு நல்லா பின்ன நல்லா இப்படி கொண்டு வரணும். மூச்சு இழுக்கிறோம். நெஞ்சு பகுதி நல்லா முன்னாடி வரணும். இந்த கையும் நல்லா நீண்டு இருக்கணும். நல்லா பார்க்கணும். தலையை திருப்பி நல்லா பார்க்கணும். உடம்பு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். வலிமையாயிடும். ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னா பண்ணிட்டு இது பண்ணிட்டோம். எக்ஸேல். எக்ஸேல் போது உடம்பு நல்லா தளர்த்துங்க. எல்லாமே தளர்த்து
ஃப்ரீயா வச்சுக்கணும். மறுபடியும் இங்கே வந்து நல்ல ஒரு வீர புன்னகையோட நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல், நெஞ்சு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நல்லா தலையை திருப்பிக்கலாங்க. எக்ஸேல், உடம்பு தளராச்சு. ரிலாக்ஸ். மூட்டு வலி கூட சரியாகணும். இப்ப மறுபடியும் என்ன பண்றோம்னா, மறுபடியும் அதே மாதிரி 2 சைடும் பார்த்த மாதிரி காலை அகட்டி வச்சுக்கிறோம். நேரா வச்சுக்கோங்க. இப்படி காலை வந்து இப்ப நேரா வச்சுட்டு கை அங்கிருந்து இப்படி நேரா கொண்டு வரும். நேரா கொண்டு வந்துருங்க. நேரா கொண்டு வந்து இப்போ வலது பக்கமா கைகளை கொண்டு போயிட்டு அங்கிருந்து இடது கையால வலது கையை தடவிக்கிட்டே வரோம். வலது கையை தடவிட்டு வந்துட்டு இந்த காலை இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணி இப்போ வந்து இந்த கால் முட்டி நம்ம இவ்வளவு நேரம் பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இப்ப ரிலீஃப் ஆயிடும். இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணீங்கன்னா அந்த வலி இருக்காது. இப்போ இடது கால் வலது கால் வந்து நல்லா முட்டி வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இந்த இடத்துல வந்து முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா நடுப்பகுதியில இடது கையை வச்சுக்கிறோம். 2 கையிலையும் ஆதிமத்தில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு உடம்ப தளவா வச்சுக்கிறோம். இன்ஹேல் பண்ணிட்டு நல்லா முகத்துல ஒரு வெற்றி புன்னகையோட மூச்சு இழுக்கிறோம். எக்ஸேல் பண்ணும்போது உடம்பு நல்லா தளர்த்து, உடம்பு நல்லா தளவா வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்ஹேல், எக்ஸேல், உடம்பு தளர்த்தி வச்சுக்கோங்க. கையை மறுபடியும் 2 இன்ச் பண்ணி இன்ஹேல், எக்ஸேல், மறுபடியும் கை அங்கிருந்து அப்படியே காலை நேரா வச்சுக்கோங்க. இப்படி நேரா கொண்டு நல்லா வேர்த்திருக்கும். நல்லா உடம்புல இருக்கிற கழிவுகள் நல்லா வெளியேறும். மூட்டு வலி கூட சரியாயிடும். கால் எங்காவது நரம்புல இழுத்து பிடிச்சிருக்குது அப்படின்னா நரம்பெல்லாம் அப்பப்போ இழுத்து பிடிக்கும். இந்த மூட்டுக்கு பின்னாடி லிப்பிக்கு பின்னாடி அதெல்லாமே இந்த வலி எல்லாமே சரியாயிடும். ரத்த ஓட்டம் நல்லா ஒரே சீராக போகும். ஏன் ஒரே சீராக போகுதுன்னா நம்ம பயிற்சி வந்து மெதுவா செய்யணும். அந்த பிராணனை வந்து எல்லா உடம்புக்கும் ஒரே சீராக சத்தியோட்ட பாதையில எல்லாம் ஒரே சீராக பரவ விடணும். மெதுவா செய்யறதுங்க. ஓகே, அதுக்கு நல்லா ஒரு நீண்ட மூச்சு. இப்போ 1 ஃபீட் கேப் வச்சுருக்குங்க. இப்போ வந்து இடது காலை வந்து பின்னாடி வச்சு இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோம். குதிகால் மேல தூக்குன மாதிரி, ஃபிங்கர்ஸ் மட்டும் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோம். வச்சுட்டு 2 கையும் இந்த இடுப்பு பகுதியில வச்சுக்கோம். 2 கையும் வந்து இந்த பேக் சைடு இந்த முதுகு பகுதி இருக்கு இல்லையா, கிட்னி இருக்கிற இடம், இந்த இடத்துல அடி முதுகு பகுதியில 2 கையும் நேரா நின்றுக்குங்க. கேப் வச்சுக்கிங்க. உங்களுடைய இடது காலை வந்து பேக் சைடு வச்சுட்டு இப்போ இன்ஹேல் பண்ணிட்டு இப்போ காலை எந்த பக்கம் வச்சுருக்கோம், இடது காலை வந்து வலது பக்கமா வச்சுருக்கோம். இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே வலது பக்கமா டர்ன் பண்ணிப்போம். மூச்சு இழுத்துக்கிட்டே நேரா வரும். ரிலாக்ஸ். அதுக்குதான் வந்து இந்த பக்கம் நான் வந்து ஸ்டிச் பண்றேன் சைட்ல. இப்போ வந்து நேரா நின்றுடும். இப்போ வந்து வலது காலை வந்து இடது பக்கமா இப்படி வச்சுட்டோம். வச்சுட்டு நேரா நின்றுட்டு இப்போ தலையை வந்து மூச்சு விட்டுட்டு இடது பக்கமா பிடிக்கிறோம்.
ஸ்லோவா மூச்சு விட்டுட்டு இடது பக்கமா போறோம். ஃபிங்கர்ஸ் வந்து தலையில நல்லா ஊதுறீங்க. Breathe out. ஸ்லோவா முன்னாடி. Breathe in. Breathe out. Relax. நீண்ட மூச்சு வாங்க. இந்த பயிற்சிகளை வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்டாவா நம்ம ரெகுலரா பண்ணலாம். இதை நம்ம தொடர்ந்து பண்ண இந்த தருணத்துல நம்மளால வாழ முடியும். கடந்த காலத்தையும் பத்தி நம்ம நினைக்க, எதிர்காலத்தை பத்தியும் கவலை கொள்வதற்கு பயப்படுத்த இந்த தருணத்துல வந்து இக்காலத்தையும் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தாய்ச்சி பயிற்சி நல்ல எடுத்துக்காட்டு. இந்த பயிற்சியை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றிங்கம்மா. நன்றி. இன்றைய வேலையில் அற்புதமாக நமக்கு இந்த தாய்ச்சி பயிற்சி சிறப்பா வந்து ஒவ்வொரு செஷனா நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு வந்து சிறப்பா நமக்கு வந்து தாய்ச்சி பயிற்சி அளித்து சிறப்பித்து கொடுத்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி. சிறப்பு. இந்த நிகழ்ச்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அற்புதமா இந்த தாய்ச்சி பயிற்சி சிறப்பா குடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க இப்ப அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பயிற்சி செஞ்சிருந்தா, அதுல சந்தேகங்கள், தாய்ச்சி பயிற்சிக்கு உண்டான சந்தேகங்கள், எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் இப்படி சாதாரண நிலையில உட்கார்ந்துட்டு அமைதியா இந்த பயிற்சிகள் மூலமா நம்ம உடம்புல எந்த அளவுக்கு எனர்ஜி கூடியிருக்கு அப்படிங்கறத அமைதியா ஃபீல் பண்ணி பாருங்க. சுவாச ஓட்டத்தை கவனிங்க. எந்த அளவுக்கு சீராயிருக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கவனிச்சு பாருங்க. போயிட்டு நல்லா மூச்சு இருக்கும், சரியான சுவாசம் நடக்குது. மூச்சு இழுக்கும் போது நல்லா வயிறு அடிவயிறு வரைக்கும் நல்லா காத்து போகும். வயிறு நல்லா முன்னாடி வரும். மூச்சை விடும்போது வயிறு நல்லா அடி அடி வயிற்றிலிருந்து நல்லா எல்லா அடி பகுதி நுரையிலிருந்து ஃபுல்லா கரிமுளவாய் வெளியே வரும். வயிறு நல்லா விடும். நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும். நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பயிற்சி செஞ்சதுனால உடம்புல வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கும். இதை பத்தி ஏதாவது உணர்ந்துருந்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி அம்மா, நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இது தாய்ச்சி பயிற்சி கலையில இப்போ யாருக்காவது இப்ப கிட்னி ஃபெயிலியரு, அப்புறம் யாருக்காவது லிவர் இதாயிருச்சு, இந்த பயிற்சி முறையில தாய்ச்சி பயிற்சி முறையில
கிட்னி ஃபெயிலியர் இந்த இதுகளையும் சரி பண்ணலாமா? நம்ம இந்த முறையில பண்ணுனா அதுவும் நமக்கு சரியாகுமா? எல்லாமே சரியாகும்மா. எல்லாமே வந்து மூச்சு தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சுவாசம் தான் கடவுள். எப்படி நம்ம மூச்ச ஒரு சீரா நம்ம மூச்ச உள்ள இழுத்து வெளியே விடும்போது எல்லா உங்களுக்கும் எனர்ஜி வந்து கிடைக்கும். எனர்ஜைஸ் ஆயிடும். அது நோயோட கண்டிஷன் பொறுத்து இருக்கு. எந்த அளவுக்கு இருக்காங்க, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்களா, மிடில் ஸ்டேஜ்ல இருக்காங்களா, இல்ல எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் இருக்காங்களா அப்படிங்கிறது அதை பொறுத்து இருக்கு. நம்ம மன உறுதியோட இந்த நம்பிக்கையோட இந்த பயிற்சி பண்ணும்போது எல்லாமே சரியாகும். எல்லா நோய்களும் சரியாகும். எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். மூச்சு தான் அடிப்படை. நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆயுளுக்கும் இவ்வளவு மூச்சு, எவ்வளவு காலம் நம்ம இவ்வளவு காலம் வாழணும் அப்படின்னா இவ்வளவுதான் மூச்சு அப்படின்னு. அப்போ அந்த ஒரு சிலிண்டர் எப்படி கேஸ் நிரப்பப்பட்ட ஒரு சிலிண்டர் இருக்குதுன்னா தீந்து போனா அது யூஸ் ஆகாதோ அதே மாதிரி இந்த உடம்பு காத்தால நிரப்பப்பட்டிருக்கு. காற்றோட்டம் உடம்புல கரெக்டா சரியா இருக்கும் போதுதான் ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க ஒரே சீராக இருக்கும் போதுதான் வெப்ப ஓட்டம் சரியாகும். எல்லா நோய்களுக்கும் வெப்பம் தான் உடம்பு அதிகப்படியான ஹீட்டோ இல்ல அதிகப்படியான குளிர்ச்சியோ இதுதான் காரணம். சுவாசத்தை ஒழுங்குபடுத்தணும்னாலே எல்லாமே சரியாகும். மனம் வந்து சீராகும். அதுதான் சொல்லுவாங்க சித்தர்கள், காற்று பையை நிரப்பினா சோற்று பையை நிரப்ப தேவையில்லை அப்படின்னு. நம்ம எந்த அளவுக்கு மூச்சை வந்து நம்ம கண்ட்ரோல்ல நம்ம வச்சிருக்கோம், மூச்சை வந்து சேமிச்சு வைப்போம். காசு சேமிக்கிறத விட சுவாசத்தை சேமிச்சு வைக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் வேணும். சரி, நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வேறு யாருக்காச்சும் சந்தேகங்கள்? ஓகேங்கம்மா, எல்லாருமே சந்தேகங்கள் இல்லை, சிறப்பா பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல அனுபவங்கள், அவங்களுக்கு நல்ல பயன்களும் கூட. இன்றைய சிறப்பு என்னன்னா, தொடர்ந்து நமக்கு வந்து சிறப்பா நமக்கு பயிற்சி பயிற்சி கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாரதி அம்மையார் அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்திருக்கும். தாய்ச்சி பயிற்சி என்பது வந்து உங்களுக்கு மற்ற பயிற்சிகள் செய்வதை விட அது ஒரு உடலுக்கு ஒரு அனுபவித்து உடல் எந்த அளவுக்கு நம்ம வந்து திருப்தியா வச்சிருக்கோமோ அது மாதிரியான ஒரு நிகழ்வுன்னு வச்சிங்களேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறையா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு உடலை நேசித்து அப்படின்னு சொல்லலாம். அந்த உடலை நேசித்து நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறை அது தாய்ச்சி பயிற்சி முறை. அதை வந்து சிறப்பா ஒவ்வொரு நிகழ்வாகவும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இன்னைக்கு நல்ல சிறப்பான பயிற்சிகள் கொடுத்தாங்க. சந்தோஷம். எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்வா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு அதுல எந்தவித சந்தேகங்கள் வந்தாலும் நீங்க அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தாய்ச்சி பயிற்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா, உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளையும் நம்ம ஆற்றலையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறையா இருக்கும். அப்படிங்கிறதுனால ரவிசுந்தர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. பேசுங்க ஐயா. நமஸ்காரம் ஐயா. ஆரோக்கியமா நமஸ்காரம். அருமையான பயிற்சி. வணக்கம்மா, வணக்கம்மா. 3 ஆண்டுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க. இது முக்கியமா பெண்களுக்கான பயிற்சிமா. இன்றைய காலகட்டத்துல மார்பக புற்றுநோய், குழந்தையின்மை இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே பயிற்சி தாய்ச்சை பயிற்சி தான் எனக்கு பொறுத்தவரையும். இதை செஞ்சாங்கன்னாக்கா மக்கள் சிறப்பா வாழ்வாங்கம்மா. நீங்க அதை வலியுறுத்துங்கம்மா. நன்றிங்க. உங்களை சந்திச்சதுல நல்ல பள்ளிகள் யோகா பயிற்சிகள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. 2 பேரும் இணையர்கள், மனமொத்த இணையர்கள், 2 பேரும் ஆசிரியர். ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. வாழ்வாங்கு வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். இப்போ ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன் ஐயா. குணபாலன் ஐயா 1000 மாத நாளை தாண்டி காலை சக்கரத்தை மிக சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கீங்க. இந்த நிகழ்வுக்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த உங்க குடும்பத்தினருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும், உங்க
எங்களுடைய காலை சக்கரத்தை சார்ந்த அனைத்து ரோட்டரி சமூகத்தினருக்கும் எங்களுடைய சித்தர்கள் வழி யோகா கட்டிடத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளோம். நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு, சந்தோஷம். எல்லாம் உங்களுடைய வழிநடத்தல்கள் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய பயிற்சி முறைகள் வந்து தொடர்ந்து இந்த 3 வருடங்கள் இருந்துட்டு இருக்கு. நீங்களும் ஜெகநாதன் ஐயாவும் கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1 வருட காலங்கள் இந்த பயிற்சி முறைகளை வந்து நமக்கு சிறப்பா கொடுத்தீங்க. உங்களுக்கும் அந்த பயணத்தோட நிகழ்வுல பெரிய பங்கு உண்டு. வெற்றிக்கு உண்டான பங்கு வந்து உங்களையும் சாரும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த சென்ற வருடம் தாங்கள் குடும்பத்தை சார்ந்து பயிற்சிகளை கொடுத்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு அந்த காலச்சக்கரம் 1000வது நாளை கடந்த உங்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். ஓகே, சந்தேகங்கள்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. எல்லாருமே சிறப்பா தொடர்ந்து இந்த பயிற்சி முறைகளை செய்து தொடர்ந்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த தாய்ச்சி பயிற்சியை சிறப்பித்துக் கொடுத்த பாரதி தேவி அம்மையார் அவர்களுக்கும், தினம் ஒரு சிந்தனையாக நமக்கு ஒவ்வொரு சிந்தனைகளும் வழங்கி கொண்டிருக்கும் ஆசான் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அற்புத நிகழ்வு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. காலை வணக்கம் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அம்மா தாய்ச்சி பயிற்சி அருமையா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐயா. அதுக்காக நம்ம ஒரு சின்ன வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். எல்லா குழந்தைங்க யார் யார் அட்டென்ட் பண்றாங்களோ எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும், அதாவது 10ஆம் வகுப்பு இன்னைக்கு வந்து பரீட்சை துவங்குறதுனால அதை எழுத இருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் நம்ம காலச்சக்கரத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. 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 வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.